நல்ல குழந்தைகள் வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஃபன்கி கரீபன் அரிதான, அதாவது தூரமானவர்களை திருமணம் முடிவா இல்லல் அக்ரபீன லா தத்தவஸ்ஸல், நெருங்குறவர்களை வசீலாவாக என்ன செஞ்சிடாத, அவங்கள காரணமாக நீ எடுத்து விடாது, முடிக்கிறதுக்கு காரணமாக எடுத்து விடாது அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரைட், இதுக்கு சில ஹதீஸ்களை ஆதாரம். சரியா, நம்ம மதரசால படிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சஞ்சிகையில் ஒரு டாக்டர் இந்த துறையில் ஈடுபடக்கூடியவர் இப்படி முடிக்கக்கூடாதுன்றதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடும், முடிக்க ஹராம் அல்ல, அதனுடைய விளைவுகள் என்னென்னதில் வரும் என்று சில செய்திகள் எல்லாம் போட்டு ஒரு ஆர்டிக்கலை கட்டுரை செஞ்சிருந்தார், எழுதியிருந்தார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஹதீஸ்களை பாருங்க, இது சம்பந்தமான சில ஹதீஸ்கள் இதை எடுத்து சொல்லலாம் ஆக்கள், அதனால நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால் பத்ருல் முனீர் புத்தகம் முழக்கின்ற அவர் 7499 17 ஹதீஸ்கள் திருமணம் தொடர்பான ஹதீஸ்கள் என்று சொல்லி ஆர்வமூற்ற ஹதீஸ்கள் கொண்டு வர டைமில் இந்த ஹதீஸ் சொல்றார் ருவிய, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ருவிய என்று வந்த அவியல்கள் என்று. சரியா, அப்போ ருவிய அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அறிவிக்கப்படுகிறது, லா தன்கிஹுல் கராபத்தல் கரீபா, மிக மிக நெருக்கமான, இதில் இப்னத்து அம்மு அல்லது இப்னத்து அப்படியெல்லாம் எதுவும் வரல, உறவுக்குள்ள முடிக்கிறது அப்படின்னு வருது. லா தன்கிஹுல் கராபத்தல் கரீபா, மிக நெருக்கத்திலும் நெருக்கமானவர்களை, நெருக்கமான உறவுகளை முடிக்க வேண்டாம். ஃபஇன்னல் வலத யுஹ்லகு தாவியன் அல்லது லாவியன், அதாவது மெலிந்த குழந்தையாக நலிந்த குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும். இந்த செய்தி